இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இது நடந்து நம்ம எல்லாருமே இங்கே மீட் பண்ண காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளர்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கோன்னு. ஆமாம், நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி தான். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களும் இதே மாதிரி ரெட்டை ஜடெல்லாம் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு we are also participate a lot of programs. பட் அதோட உயர்ந்தபட்ச அங்கீகாரம் என்னவா இருக்கும்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ஒரு 6 கண்ணாடி கிளாஸஸ், எந்த ஒரு ஒர்க்குமே ஆவணப்படுத்தப்படாத எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அங்கீகாரம் வேணும்னா அதுக்கு சரியாக ஆவணப்படுத்தப்படணும். ஸோ அதனால தான் நம்ம வள்ளலாரை கூட புரட்சி துறவின்னு சொல்கிறோம். லாட் ஆஃப் கைஸ் அதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை ஒரு சத்திய ஞான சபையாக நிறுவனப்படுத்தி ஆவணப்படுத்தி பண்ணினது வள்ளலார். அதனால தான் இவ்வளோ நாள் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் எழுதின ஒரு ஒர்க்கை ஆவணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஐ வாண்ட் டு சே a lot of thanks to them. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்கோட ஃப்ரண்ட் கவர் பார்த்தேன், பாரதியார் இருக்காரு. வி ஆர் ஃப்ரம் எட்டயபுரம். எட்டயபுரத்தில் ஒரு நடுவில் பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் பாரதியார் வீடு, அதுக்கு இந்த பக்கம் எங்கள் வீடு. ஒரு ப்ரௌட் மூமெண்ட். எங்கனாலும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். வேறவர் if somebody wants to know my name, I am கீர்த்திகா, அதோட நிற்க மாட்டேன். அண்ட் ஐ எம் ஃப்ரம் எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர், பாரதியார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. வேறவர் இட் இஸ். என்னோட காலேஜ்லேயும் சரி அண்ட் ஒர்க் பண்ணேன் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜில். ஐ ஒர்க் அஸ் அ ப்ரொஃபஸர். ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணேன். அண்ட் நவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை நெக்ஸ்ட் எக்ஸாம். அப்போவுமே அப்படித்தான். வாட் இஸ் யர் நேம்? மை நேம் இஸ் கீர்த்திகா அண்ட் நான் பாரதியார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. தட் இஸ் மை அடையாளம். எஸ், அங்கீகாரப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் இன்னும் ஒரு சின்ன விண்ணப்பம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணீங்க. ஐ டு ரைட் ஒன் வாக், நாளை வதுவை அப்படின்னு அதுக்கு பேர். இட்ஸ் ஆல் அபவுட் ஆண்டாள். ஆண்டாளை வந்து நமக்கு யாரா தெரியும்னா காடஸஸாக தெரியும். இப்போ கூட நம்ம ஸ்ரீரங்கம் போவோம், ஆண்டாள் நாச்சியார்னு காடஸஸாக கும்பிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், காடஸஸ் மட்டும் கிடையாது, ஷீ இஸ் ஆல்சோ எ கிரேட் பொயட்டஸ். திருப்பாவைன்னு ஒன்று எழுதியிருக்காங்க, அது கூட தெரியும். இன்னொன்று நாச்சியார் திருமொழின்னு எழுதியிருக்காங்க. தெட் வாஸ் ஒண்டர்ஃபுல் பொயட்ரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம ஆண்டாள் மேலே கடவுள்னு ஒரு பிம்பம் செலுத்துறது, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு பிம்பத்தை மறைக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட் என்னோட மேம் ஒருத்தங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினதில் ஐ ரீட் திருப்பாவை அண்ட் தென் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட் மேக் சம்திங். நான் சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில், நியரஸ்ட் பாரதியார் வீடுன்னு. அண்ட் வென்னவர் அந்த இடத்தெல்லாம் சுற்றி வர்றப்ப செய்கிறப்ப இப்போ ஒருவேளை பாரதியார் இப்படி தான் வந்திருப்பாரோ. என் கண்ணன் பாட்டு எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இஃப் நாட், ஃபர்ஸ்ட் டூ ஸ்டடி கண்ணன் பாட்டு. ஒண்டர்ஃபுல் பொயட்ரி ஆஃப் பாரதியார். வேற எதையெல்லாம் விடவும் கண்ணன் பாட்டு ஸோ மச் ரிலேட்டட் டு எவ்ரி ஒன். அது எப்படி இருக்கும்னா, கண்ணன் என் தோழன் அப்படின்னா அர்ஜுனனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹவு கிரேட் ஃப்ரெண்ட் ஹீ